ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவாசக சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டும் எனக்கு அதற்குரிய சம்பளத்தை தந்து கொண்டிருக்கும் கூடிய அம்மையார் திருமதி மீனாம்பாள் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து, இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரம்சோம் நடராஜன் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து, மேலும் வந்திருக்கும் கல்யாணி அம்மையார், செண்பகவல்லி அம்மையார் மற்றும் அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நாம் மணிவாசக பெருமான் அருள் தில்லையில் அருளிய 3வது பாடல் திரு அண்டப்பகுதி என்கின்ற பாடலில் இருக்கின்றோம். அண்டப்பகுதி என்று பாடல் ஆரம்பிப்பதனால் இதற்கு தலைப்பு அண்டப்பகுதி என்று பெற்றிருக்கிறது. சிவபெருமானினுடைய அந்த ஸ்தூலமான தன்மை, சூக்குமமான தன்மை, நுட்பமான தன்மை, அவனுடைய வியாபக நிலை, எங்கும் நீக்கமர நிறைந்த ஒரு தன்மை, இவற்றையெல்லாம் வியந்து வியந்து பாடியது இந்த பாடல். ஆகையினால் அதுல சிவனது தூல சூக்குமத்தை வியந்தது என்று தலைப்பு கொடுத்திருப்பார்கள். அதில் நாம் சென்ற சிந்தனையில் 31வது வரி வரைக்கும் பார்த்தோம். ஏன தொல் எயிறு அணிந்தோன் காண்க. அந்த பழமையான பன்றி முதலில் வந்த அந்த ஸ்வேதவராகம், அந்த ஸ்வேதவராகத்தினுடைய பல்லை அணிந்திருக்கின்றான் என்பது வரைக்கும் நாம் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி முல்லைப்பண், மோகனராகம், ஆதிதாள, திஸ்ரநடை. முன்னோன் காண்க முழுதோன் காண்க, தன்னேர் இல்லோன் தானே காண்க, ஏன தொல்லையிரு அணிந்தோன் காண்க, காண புலிவுரி அறையோன் காண்க, காண புலிபுரி அறையோன் காண்க, நீற்றோன் காண்க நினைதொரும் நினைதொரும், நீற்றோன் காண்க நினைதொரும் நினைதொரும், ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன், ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன், இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க, இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க, அன்னதொன்று ஔவையில் அறிந்தோன் காண்க, அன்னதொன்று ஔவையில் அறிந்தோன் காண்க. தார்காவனத்து முனிவர்கள் இறைவனுக்கு எதிராக ஒரு ஆபிச்சார வேள்வியை வளர்த்து, அந்த வேள்வியின் மூலமாக பல துன்பம் தரக்கூடியவற்றை சிவபெருமானை நோக்கி அனுப்புகின்றார்கள். அதையெல்லாம் சுவாமி வாங்கி வாங்கி வச்சுக்கிடுதார். அதுல ஒன்று கொல்லக்கூடிய ஒரு புலி, அதான் காண புலி அப்படின்னு போட்டிருக்காங்க. காட்டில் உள்ள புலி மிருகங்களைத்தானே சாப்பிடும், புலியே மிருகங்களைத்தான் சாப்பிடும்.
அப்படி அந்த காட்டில் உள்ள புலி அந்த அப்ப வலிமையான கொடுமையான அப்படிங்கிறது சொல்வதற்காகத்தான் காணப்புலின்னு போட்டிருக்காங்க. காட்டில் உள்ள புலி. அந்த காணம் அப்படின்னு காடுங்கிறதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கிடணும்னா கொடுமையான வலிமையான அப்படிங்கிறத எடுத்துக்கிடணும். அப்படி அந்த காணப்புலி கொடுமையான புலியை அந்த தாருகாவனத்து முனிவர்கள் இறைவன் மீது அனுப்பிவிடுகின்றார்கள் அந்த வேள்வித்தீயிலிருந்து. அப்படி தன்னை நோக்கி வரக்கூடிய அந்த கொடுமையான வலிமையான காட்டுப்புலியை இறைவன் கொன்று அதனுடைய தோலை உரினா உரித்தது, அது தோல்னு பொருளாகும். அந்த தோலை அறையில் அணிந்திருக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அவனை நீங்கள் பாருங்கள், தரிசனம் செய்யுங்கள் அப்படின்ட்டு. அறையோன், அறைனா இடுப்பு. அந்த பன்றியினுடைய தோலை இடுப்பில் ஆடையாக அணிந்து கொண்டு இருக்கக்கூடியவன் அந்த இறைவன். நீற்றோன் காண்க, திருவெண்ணீற்றினை அணிந்தவனாக அவன் இருக்கின்றான். நினைதொறும் ஆற்றேன் காண்க. அந்த இறைவனை நினைக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் அவனுடைய பிரிவை பொறுக்க மாட்டாதவனாய் வருந்துவேன். அன்றைய தினம் நம்மை விட்டு அந்த இறைவன் சென்று விட்டானே, நம்மை இந்த பூமியில் விட்டு சென்று விட்டானே என்று அந்த பிரிவை நினைத்தால் அந்த பிரிவானது என்னால் தாங்க முடியாமல் இருக்கின்றது. அதான் ஆற்றேன் அப்படின்னா தாங்க முடியவில்லை. அவனுடைய இறைவனுடைய பிரிவை பொறுக்க மாட்டாதவனாக நான் வருந்தி கொண்டு இருக்கின்றேன். ஆற்றேன் காண்க. அந்தோ கெடுவேன். அவனுடைய திருவருள் மட்டும் எனக்கு இல்லாமல் போயிருந்தால் நான் அழிந்து போயிருப்பேன். அவன் என்னை விட்டு சென்றாலும் அவனுடைய திருவருளை எனக்கு தந்து சென்றதனால் நான் இந்த திருக்கோவையார், திருவாசகம் போன்ற நூல்களை எல்லாம் எழுதி கொண்டும் அவனுடைய திருத்தலங்களை தரிசனம் செய்து கொண்டும் இப்படியே இந்த பிறவியை நான் நிறைவு செய்தேன். அவன் எதையுமே எனக்கு தராமல் விட்டிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன், அழிந்து போயிருப்பேன். அதான் அந்தோ கெடுவேன் அப்படிங்கிறார். இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க. அதாவது காதிற்கு இனிமையை தரும் இனிமையான இசை, அந்த இசை வீணையில் எப்படி பொருந்தி இருக்கின்றதோ அதுபோன்று இறைவன் அந்த உயிர்களின் உள்ளே பொருந்தி இருக்கின்றான் அப்படின்ட்டு. இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க. மேலும் வீணையில் இன்னிசை இசைந்தோன் காண்க. வீணையில் இன்னிசையாக அவன் இருக்கின்றான். அப்படி அந்த இனிமையான நாதஸ்வரூபமாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு. அன்னதொன்று அவ்வையின் அறிந்தோன் காண்க. அந்த வீணையில் நாதம் போன்று என்னிடத்தும் அவன் பொருந்தி இருக்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதற்கு ஒரு பொருள் எழுதியிருக்காங்க. இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா, அன்னதொன்று அந்த இசையில் ஒன்றாக ஒரு ராகமாக ஒரு பண்ணாக இருக்கக்கூடிய அந்த சாதாரிப்பண் என்கின்ற பண்ணை அவ்வையின் அந்த மதுரை மாநகரத்தில், அவ்வையின்னா அந்த மதுரை மாநகரத்தில்னு பொருள் எடுத்துக்கிடணும். அன்னதொன்று அப்படின்னா அந்த பண்ணில் ஒரு பண்ணாக இருக்கக்கூடிய சாதாரி பண் அப்படின்ட்டு ஒன்று, அன்னது ஒன்று. அந்த இசையில் ஒரு பண்ணாக இருக்கக்கூடிய சாதாரி பண்ணை அவ்வையின் அந்த மதுரை மாநகரத்தில், அந்த இடத்தில், அந்த மதுரை மாநகரத்தில்
அறிந்தோன் காண்க, எல்லோரும் கேட்கும்படி அவன் அறிவித்தான், அவன் பாடினான் அப்படின்னுட்டு அந்த பானபத்திரருக்காக வேண்டி ஹேமநாத பாகவதர் முன்பு அந்த பாடிய வரலாற்றை இதில் சொல்வதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இத நாம விரிவாக சிந்திப்போம். உழுவை, வேங்கை இதெல்லாம் அந்த புலியத்தான் குறிக்கும். அத நிறைய திருமுறைகள்ல, அளவுக்கு அதிகமான திருமுறைகள்ல அந்த இறைவன் புலித்தோலை அணிந்திருக்கின்றான் அப்படின்னுட்டு நிறைய திருமுறைகள்ல அது சொல்லப்படுகிறது. திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த முதல் திருமுறையில சொல்லும்போது அது காண புலி அப்படின்னு ஒரு அடைவு கொடுத்ததுனால காட்டில் உள்ள புலி, காணம் அப்படின்னா காடுன்னு அர்த்தம். காட்டுல உள்ள புலி எவ்வளவு கொடூரமாக இருக்கும், அதனால அது அந்த கொடுமையான புலி அப்படின்னு அதற்கு அடைவு கொடுக்கின்றார். அது சும்மா சாதாரண புலியை அனுப்பி விடல, ரொம்ப கொடூரமான ஒரு புலியை அந்த தாருகாவனத்து ரிஷிகள் அனுப்பிவிட்டார்கள். அப்படிங்கிறதுல அதனுடைய அந்த புலியினுடைய வலிமையை வெளிப்படுத்துவதற்காக காண புலி அப்படின்னு இதுல சொல்லப்படுகிறது. முதல் திருமுறையில சம்பந்த பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வரை பொருதிழி அருவிகள் பல பருபொரு கடல் வரி மணலிடை கரை பொறு திரையொலி கெழுமிய கழுமலம் அமர்கணல் உருவினன் அரை பொறு புலி அதழ் உடையினன் அடியினை தொழ வருவினை என்னும் உரை பொடிபட உரு துயர்கட உயர் உலகெய்தல் ஒரு தலைமையே அரை பொறு புலி அதழ் உடையினன். அறையில் இடுப்பில் பொறு சண்டையிடுவதற்காக வந்த வலிமையான புலியினுடைய அதழ் உடையினன், அதனுடைய தோலை உடையாக அணிந்த பெருமான் அப்படின்னுட்டு இதுல சம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். அதே முதல் திருமுறையில பாத்தீங்கன்னா, திரை பொறு திருமூடி திங்கள் விம்மம் அரை பொறு புலியதழ் அடிகள் இடம் திரையொடு துணுரை பொறு தென்சுனை நீர் கரை பொறு வளநகர் கடைமுடியே அரை பொறு புலி அதழ் அடிகள் அப்படின்னுட்டு அறையில் அந்த சண்டையிடுவதற்காக வேகமாக வந்த அந்த புலியினுடைய அதழ், அந்த தோலை அணிந்திருக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட அடிகள் அப்படின்னுட்டு இந்த முதல் திருமுறையில சொல்றாங்க. மேலும் அதே முதல் திருமுறையில பாத்தீங்கன்னா, விரிதரு புலியூரி விரவிய அறையினர் திரிதரும் எயில் அவை புனை கணையினில் எய்த எரிதரு சடையினர் இடைமருது அடைவுணல் புரிதரு மணன் அவர் புகழ் மிக உளதே. விரிதரு புலி உரி விரவிய அறையினர், அந்த புலியை உரித்த அந்த தோலை இடுப்பில் விரவி கட்டியிருந்த அப்படிப்பட்ட அறையை உடையவர் அப்படின்ட்டு சம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். அதே பதியத்துல இன்னொரு பாட்டுல சொல்லும்போது, உரையரும் குருவினரு உணர்வரு வகையினரு அரை பொறு புலியதழ் உடையினர் அதன் மிசை இறைமரும் அரவினர் இடைமருது என உளம் உரை களது உடையவர் புகழ் மிக உளதே.
இதுலயும் அரை பொறு புலியதழ் உடையினர், அந்த அறையில் வலிமையான புலித்தோலை அணிந்திருக்கக்கூடிய இறைவன் அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க. மேலும் அதே முதல் திருமுறையில பாத்தீங்கன்னா சடையன் பிறையன் சமன் சாக்கியரோடு அடையன்பிலாதான் அடியார் பெருமான் உடையன் புலியின் உரித்தோல் அரைமேல் விடையன் திருப்பரியல் வீரட்டத்தானே. உடையன் புலியின் உரித்தோல் அரைமேல், அந்த புலியை உரித்த தோலை அரைமேல் உடையாக அணிந்திருக்கக்கூடிய இறைவன் அப்படின்னுட்டு சம்பந்த பெருமான் இந்த முதல் திருமுறையில கூறுகின்றார்கள். மேலும் சம்பந்த பெருமான் மூன்றாம் திருமுறையில சொல்லும்போது அடையறிமாவொடு வேங்கையின் தோல் புடைபட அரைமிசை புனைந்தவனே படையுடை நெடுமதில் பரிசழித்த விடையுடை கொடிமல்கு வேதியனே விகிதா பரமா நின்னை விண்ணவர் தொழப்புகலி தகுவாய் மடமாதொடும் தாழ்பணிந்தவர் தமக்கே. வேங்கையின் தோல் புடைபட அரைமிசை புனைந்தவனே, வேங்கைன புலி, அந்த புலியின் தோலை அறையில் அணிந்திருக்கக்கூடிய இறைவனே அப்படின்னுட்டு இதுல மூன்றாம் திருமுறையில சம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் நான்காம் திருமுறை, அதே மூன்றாம் திருமுறையில பாத்தீங்கன்னா புரிதரு சடையினர் புலியதழ் அறையினர் பொடி புல்கும் எரிதரும் குருவினர் இடமமதேறுவர் ஏடுலா வரிதரு வழையினர் அவரவர் மகிழ்தர மணிதொரும் திரிதரு சரிதையர் உரைதரு வளநகர் சேரையே. புலியதழ் அறையினர், அந்த புலித்தோலை அறையில் உடுத்தியவராக அவர் இருக்கின்றார் அப்படின்ட்டு அடுத்த பாட்டிலையும் இதே கருத்தை சொல்றாங்க. துடிபடும் இடையுடை மடவரல் உடனொரு பாகமா இடிபடு குரலுடை விடையினர் படமுடை அரவினர் பொடிபடும் உருவினர் புலியூரி பொலிதரும் அறையினர் செடிபடு சடைமுடி அடிகள் தம் வளநகர் சேரையே. புலி உரி பொலிதரும் அறையினர், அந்த புலியை உரித்த தோல் அப்படி பொலிவோடு அந்த சுவாமியினுடைய இடுப்பில் அது இருக்கின்றது அப்படின்னுட்டு. பொடிபடும் உருவினர் அப்படின்னுட்டு, அப்ப திருநீற்றை உருவம் முழுவதும், பொடின திருநீர், அந்த திருநீற்றை உடம்பு முழுவதும் அணிந்திருக்கின்றார் அப்படின்னு இதுல சொல்லப்படுகிறது. அது நீற்றோன் காண்க அப்படிங்கிறதுக்கு அது பொருளாக அமைகிறது. மேலும் அதே மூன்றாம் திருமுறையில சொல்லும்போது பாத்தீங்கன்னா வீரைமல்கு பொழில் அணி வெங்கூறு மேவிய அரைமல்கு புலியதழீரே அரைமல்கு புலியதழீர் உமதடியினை உரைமல்கு புகழவர் உயர்வே. அரைமல்கு புலி அதழீரே, இறைவனுடைய அந்த அறையில் புலித்தோல் இருக்கின்றது அப்படின்னுட்டு சம்பந்த பெருமான் இந்த மூன்றாம் திருமுறையில கூறுகின்றார்கள். மேலும் நான்காம் திருமுறையில திருநாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பூணரவு ஆரத்தானே புலிபுரி அறையினானே காணில் வெண் கோவணமும் கையிலோர் கபாலமேந்தி ஊனுமோர் பிச்சையானே
உமையொரு பாகத்தானே கோணல் வெண்பிறையினானே கோடி காவுடைய கோவே புலிவுரி அறையினானே அப்படின்னுட்டு இறைவன் அந்த புலித்தோலை அறையில் அணிந்திருக்கின்றான் அப்படின்னுட்டு இந்த பாட்டுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். அதே இதுல இன்னொரு பாட்டுல சொல்லும்போது கோவணம் உடுத்தவாறும் கோளரவு அசைத்தவாறும் தீவன சாம்பரு பூசி திருவுரு இருந்தவாறும் பூவன கிழவனாரை புலிவுரி அறையனாரை ஏவனச் சிலையினாரை யாவரே எழுதுவாரே. புலிவுரி அறையனாரை, அந்த புலிவுரியை அறையில் அணிந்திருக்கக்கூடிய அந்த இறைவன் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே நான்காம் திருமுறை அதே நான்காம் திருமுறையில சொல்றாங்க. ஆறாம் திருமுறை திருத்தாண்டகத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா திருத்தாண்டகத்துல திருநாவுக்கரசு பெருமான் கூறும்போது வரையார்ந்த மடமங்கை பங்கன் தன்னை வானவர்க்கும் வானவனை மணியை முத்தை அரையார்ந்த புலித்தோல் மேல் அரவம் மார்த்த அம்மானை தம்மானை அடியார்க்கு என்றும் புறையார்ந்த கோவணத்தியம் புனிதன் தன்னை போந்துருத்தி மேயானை புகழூரானை திரையார்ந்த தென்பரம்பை குடியின் மேய திரு ஆலம்பொழிலானை சிந்தி நெஞ்சே. அந்த திருவாலம்பொழில் தலத்துல சொல்லும்போது அரையார்ந்த புலித்தோல் மேல் அரவம் மார்த்த, அந்த புலித்தோலுக்கு மேல பாம்பை அணிந்திருக்கின்றார் அப்படின்னுட்டு திருநாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லும்போது இந்த 7ஆம் திருமுறையில படங்கொள் நாகம் சென்னி சேர்த்தே பாய்பொலித்தோல் அறையில் வீக்கே அடங்கலார் ஊர் எரியச்சேரி அன்று மூவர் கருள் பொறிந்தே மடங்கலானை செற்று வந்தேர் மனைகள் தோறும் தலை கையேந்தி விடங்கராகித் திரிவது என்னே வேலை சூழ் வெண்காட நீரே. பாய் புலித்தோல் அறையில் வீக்கி, அந்த புலி இறைவனை கொல்வதற்காக பாய்ந்து கொண்டு வருகிறது. அதனாலதான் இதுல காணப்புலி அப்படின்னுட்டும் போடுறாங்க. அப்படி அந்த பாய் புலித்தோல் அறையில் வீக்கி, பாய்ந்து வரக்கூடிய புலியை கொன்று அதனுடைய தோலை சுவாமி அறையில் அணிந்திருக்கின்றார் அப்படின்ட்டு இதுல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கு அசைத்து அப்படின்ட்டு. அதே இன்னொரு பாட்டுல சொல்லும்போது பொன் செய்த மேனியினீர் புலித்தோலை அரை கசைத்தீர் முன் செய்த மூவையிலும் எரித்தீர் முது குன்றமர்ந்தேர்
மின் செய்த நுண்ணிடையாள் பறவை இவள் தன்முகப்பே என் செய்தவார் அடிகேள் அடியேன் இட்டழம் கெடவே பொன் செய்த மேனியினீர் புலித்தோலை அரைக்கு அசைத்தீர் அப்படின்னுட்டு அதுல சொல்றாங்க. மேலும் அதே 7ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, புறமவை எரிதர வளைந்த வில்லினன் அவன் மரவுரி புலியதள் அரைமிசை மறுவினன் அறவுரி நிறந்தயல் இறந்துண விரும்பி நின்று இரவு எரி ஆடிதன் இடம்பலம் புறமே புலியதழ் அரைமிசை மறுவினன் அந்த புலித்தோலை அந்த அறையில் கட்டி இருக்கின்றான் அப்படின்ட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். இப்படி அந்த காட்டில் இருக்கக்கூடிய கொடுமையான அந்த ஒரு புலியை அந்த வேள்வித்தீயில் வரவழைத்து அந்த தாரகாவனத்து முனிவர்கள் சிவபெருமான் மீது ஏவி விடுகின்றார்கள். அந்த புலியை கொன்று அதற்கு அடையாளமாக அதனுடைய தோலை உரித்து தன்னுடைய இடுப்பில் ஆடையாக இறைவன் அணிந்திருக்கின்றான் அப்படின்ட்டு. அடுத்து நீற்றோன் காண்க. இறைவன் திருநீற்றை அணிந்தவனாக அவன் இருக்கின்றான். அவனே அணிஞ்சிருந்தா தானே நாம அணிய முடியும். அதனால அவனே அந்த திருநீற்றை அணிந்திருக்கின்றான். அந்த அவனுடைய சொரூபமாகவே திருநீர் இருக்கிறது. அம்பிகையினுடைய சொரூபமாகவே திருநீர் இருக்கின்றது அப்படின்னுட்டு சம்பந்த பெருமான் திருநீற்றினுடைய பெருமையை சொல்லி ஒரு பதிகமே பாடுறாங்க. மந்திரமாவது நீரு அப்படின்னுட்டு. அதுல சொல்லும்போது பராவணம் ஆவது நீரு அப்படின்னுட்டு அம்பிகையினுடைய வண்ணமாகவே சுவாமியினுடைய வண்ணமாகவே அந்த திருநீரு இருக்கின்றது அப்படிங்கிறாங்க. முதல் திருமுறையில சம்பந்த பெருமான் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, தேனினும் இனியரு பாலன நீற்ற தீங்கரும்பு அணைய அப்படின்னுட்டு பாலன நீற்ற பால் போன்ற வெண்மையான திருநீற்றை அணிந்தவன் அப்படின்னுட்டு சொல்றாங்க. மேலும் 3ஆம் திருமுறையில சொல்லும்போது பாத்தீங்கன்னா, சுண்ண வெண்ணீரணி மார்பில் தோல் புனைந்து என்னரும் பல்கணம் ஏத்த நின்றாடுவர் விண்ணவர் பைம்பொழில் வெள்ளடை மேவிய பெண்ணமர் மேனியம் பிஞகனாரே. சுண்ண வெண்ணீரணி அந்த சுண்ணாம்பு போன்ற வெண்மையான திருநீற்றை அணிந்திருக்கின்றான் மார்பில் அப்படின்னுட்டு சொல்றாங்க. மேலும் 3ஆம் திருமுறையில சம்பந்த பெருமான் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, பவழமேனியரு திகழோ நேற்றினரு பட்டினத்துறை பல்லவனீச்சரத்து அழகராயிருப்பார் இவர் தன்மை அறிவாரார். பவழமேனியர் திகழும் நீற்றினர் உடம்பு முழுவதும் திருநீற்றை அந்த பெருமான் அணிந்திருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் திருநாவுக்கரசு பெருமான் அருளி செய்த 4ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா, இறைவன் உடம்பு முழுவதும் திருநீற்றை பூசி இருக்கின்றான் அப்படின்னுட்டு திருநாவுக்கரசு பெருமான் அருளி செய்கின்றார்கள். பழமொழி பதிகத்துல திருவாரூர் பதிகத்துல சொல்லும்போது, மெய்யலாம் வெண்ணீரு சன்னித்த மேனியான் தாழ் தொழாதே உய்யலாம் என்றெண்ணி ஒரி தூக்கி ஒளி தந்தன் உள்ளம் விட்டு
பொய்யுலா மலர்ச்சோலை குயில் கூவ மகிழாலும் ஆரூரரை கையினால் தொழாதொழிந்து கனியிருக்க காய் கவர்ந்த கள்வனேனே மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியான் அப்படின்னுட்டு இதுல சொல்லுது. சன்னித்தல் அப்படின்னா பூசுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ உடம்பெல்லாம் இறைவன் வெண்மையான அந்த திருநீற்றை பூசி இருக்கின்றான். அதான் நீற்றோன் காண்க அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் இதில் அருளி செய்கின்றார்கள். மேலும் அதே 4ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, பழியிலான் புகழுடையன் பால் நீற்றன் ஆனேற்றன் என்கின்றாளால் வெளியுலாம் பெருந்தடங்கன் இரண்டல்ல மூன்றுளவே என்கின்றாளால் சுழியுலாம் பருகங்கை தோய்ந்த சடையவனே என்கின்றாளால் களியுலாம் சூழ்ந்த கழிப்பாலை சேர்வானை கண்டாள் கொல்லோ. பழியிலான் புகழுடையன் பால் நீற்றன், பால் போன்ற திருநீற்றை அணிந்தவனாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு திருநாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 4ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, காடுடை சுடலை நீற்றர் கையில் வெண் தலையரு தையல் பாடுடை பூதம் சூழ பரமனார் மருத வைப்பில் தோடுடை கைதையோடு சூழ்கிடங்கு அதனை சூழ்ந்த ஏடுடை கமல வேலி இடைமருது இடம் கொண்டாரே. காடுடை சுடலை நீற்றர், அந்த சுடலையில் இருக்கக்கூடிய திருநீற்றை அணிந்தவராக அவர் இருக்கின்றார் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே 4ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, கொம்பனாள் பாகர் போலும் கொடியுடை விடையர் போலும் செம்பொனார் ஒருவர் போலும் திகழ் திரு நீற்றரு போலும் எம்பிரான் எம்மையாளும் இறைவனே என்று தம்மை நம்புவார்க்கு அன்பர் போலும் நாக ஈச்சரவனாரே. செம்பொன்னார் ஒருவர் போலும் திகழ் திருநீற்றர் போலும், அப்படி அந்த திருநீற்றை அணிந்தவனாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 4ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, மையணி கண்டல் மறைவிரி நாவன் மதித்துகந்த மெய்யணி நீற்றன் விழுமிய வெண்மழுவாட்படையான் செய்ய கமல மணங்கமழும் திருவேதிகுடி ஐயனை ஆரா அமுதினை நாமடைந்து ஆடுதுமே. மெய்யணி நீற்றன், அப்படி உடம்பு முழுவதும் திருநீற்றை அணிந்தவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். 5ஆம் திருமுறையில நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வந்து கேண்மின்மயல் தீர் மனிதர்கள் வெந்த நீற்றன் விசயமங்கை பிரான், விசயமங்கை திருத்தலத்துல சொல்லும்போது வெந்த நீற்றன் விசயமங்கை பிரான், நன்கு வெந்த அந்த திருநீற்றை அணிந்திருக்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பசைந்த பல் பூதத்தர் பாடல் ஆடல் படனாக கச்சையர் பிச்சை கன்றங்கு இசைந்ததோர் இயல்பினர் எரியின் மேனி இமயா முக்கண்ணினர் நால்வேதத்தர் பிசைந்த திருநீற்றினர்
பெண்ணோர் பாகம் பிரிவறியா பிஞகனார் தென்னீர் கங்கை அசைந்த திருமுடியர் அங்கை தீயர் அழகியரே ஆமாத்தூர் ஐயனாரே. பிசைந்த திருநீற்றர் அப்படின்னுட்டு அதாவது நன்கு நீர் விட்டு பிசைந்து அந்த திருநீற்றை அணிந்திருக்கின்றார் அப்படின்னுட்டு, பிசைந்தங்கிறதுக்கு வடித்த அப்படின்னுட்டு பொருள் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த திருநீற்றை அணிந்தவராக அவர் இருக்கின்றார் அப்படின்னுட்டு. அதே 6ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, தொண்டர் தொழுது ஏத்தும் சோதி ஏற்றார் துளங்கா மணிமுடியார் தூய நீற்றார் இண்டை சடைமுடியார் ஈமம் சூழ்ந்த இடுபிணக்காட்டு ஆடலார் ஏமம் தோறும் அண்டத்துக்கு அப்புறத்தார் ஆதியானார் அருக்கனாய் ஆரழலாய் அடியார் மேலை பண்டை வினையறுப்பார் பைங்கண் ஏற்றார் பலி ஏற்றார் பந்தனை நல்லூராரே. தூய நீற்றார், அந்த தூய்மையான திருநீற்றை அணிந்தவராக அந்த இறைவன் இருக்கின்றார் அப்படின்ட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். இன்னொரு பாடல்ல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, துடியாம் துடியின் முழக்கம் தானாம் சொல்லுவார் சொல்லெல்லாம் சோதிப்பானாம் படிதானாம் பாவம் அறுப்பானாகும் பால் நீற்றனாம் பரஞ்சோதிதானாம் கொடியானாம் கூற்றை உதைத்தானாகும் கூறாத வஞ்ச குயலர்க்கு என்றும் கடியானாம் காட்சிக்கு அரியானாகும் கண்ணாம் கருகாவூர் எந்தை தானே. பால் நீற்றனாம் பரஞ்சோதி தானாம், அப்படி அந்த பால் போன்ற திருநீற்றை அணிந்திருக்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, மூலனூர் முதலாய முக்கண்ணன் முதல்வன் ஊர் நாலனூர் நரையேறுகந்து ஏறிய நம்பன் ஊர் கோல நீற்றான் குற்றாலம் குரங்கனில் முட்டமும் வேலனூர் வெற்றியூர் வெண்ணி கோற்றத்து வெண்ணியே. திருநாட்டுத்தொகை பதியத்துல நம்முடைய குற்றாலத்தையும் சொல்றாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய குற்றாலத்தையும் சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது கோல நீற்றன் அப்படின்னு சொல்றாங்க. குற்றாலம், அந்த குற்றாலத்தில் இருக்கக்கூடிய அழகிய திருநீற்றை அணிந்த அந்த இறைவன் அப்படின்னுட்டு கோல நீற்றன் அப்படின்னுட்டு நம்ம சுவாமிய சொல்றாங்க என்ன சுந்தரமூர்த்தி சுவாமிகள். மேலும் அதே 7ஆம் திருமுறையில சொல்லும்போது, கும்பரார் கோனை தென் தோள் முறித்தார் உரித்தார் கழித்தை செம்பொனார் தீவண்ணர் தூவண்ண நீற்றர் ஓராவணத்தால் எம்பிரானார் வெண்ணை நல்லூரில் வைத்தென்னை ஆளும் கொண்ட நம்பிரானார் கிடமாவது நம் திருநாவலூரே. தூவண்ண நீற்ற, தூய்மையான நிறத்தை உடைய அந்த திருநீற்றை அணிந்தவர், அப்படிப்பட்ட பெருமான் ஒரு ஆவணத்தால் என்னை ஆட்கொண்டார் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த நீற்றோன் காண்க, திருநீற்றை அணிந்தவனாக அவன் இருக்கின்றான். நினைதொரும் நினைதொரும் ஆற்றேன் காண்க, அந்த திருப்பெருந்துறையில் என்னை விட்டு அவன் பிரிந்து சென்றான். அந்த நிகழ்வுகளை நான் நினைத்து நினைத்து பார்க்கும் பொழுது என்னால் அதை தாங்க இயலவில்லை. அந்த இறைவனை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய அந்த பிரிவாற்றாமை, அந்த இறைவனை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மையை என்னால் தாங்க இயலவில்லை அப்படிங்கிறாங்க. அந்தோ கெடுவேன், அந்த இறைவன் என்னை கைவிட்டு விட்டிருந்தால் நான் இப்பொழுது அழிந்து போயிருப்பேன். ஆனால் அந்த இறைவன் என்னை கைவிடவில்லை. என்னை பல திருத்தலங்களுக்கு தரிசனம் செய்யுமாறு செய்தான்.
அந்தந்த பெருமானை, திருத்தலத்தில் உள்ள பெருமானை பாடுமாறு செய்தான். அதன் மூலமாக திருவாசகம், திருக்கோவையார் என்ற நூல்கள் இந்த உலகத்து மக்களுக்கு கிடைக்குமாறு செய்தான். அந்த திருவருளை அவன் தந்ததனால் நான் கெடாமல் இருந்தேன். இல்லை என்றால் நான் அந்த திருவருளும் எனக்கு அவன் தராமல் இருந்தால் நான் அழிந்து போயிருப்பேன், கெட்டு போயிருப்பேன் அப்படின்னுட்டு அந்தோன்கிறது இறக்க சொன்ன. என்னையே இப்படி இந்த சுவாமி கைவிட்டுட்டாரு, என்னை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாரையும் அழைத்து கொண்டு போயிட்டாரே அப்படிங்கிற அந்த பிரிவாற்றாமையின் காரணமாக வந்த சொல் அந்தோ. என்ன சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லும்போது, தானெனை முன் படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என்ன பாடல் அந்தோ நாயினேனை பொருள்படுத்து வான்யனை வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து மூணுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே அப்படிங்கிறாங்க. நான் என்ன பாட்டு அந்த இறைவன் மீது பாடிவிட்டேன் என்று என்னையும் அவன் அழைத்து செல்கின்றானே கைலாயத்திற்கு. அதான் நான் என்ன பாடல் அந்தோ, நான் என்ன பாட்டு அவனுடைய அவன் மேல பாடிட்டேன். அந்த இறைவனுடைய புகழை பூரா நான் என்னுடைய பாட்டுல சொல்லி முடிச்சிட்டேனா, அந்த இறைவனுடைய வரலாறு முழுவதையும் நான் என்னுடைய பாட்டில் சொல்லி முடித்து விட்டேனா? இல்லையே, ஏதோ கொஞ்சம் பாடினேன். அந்தோ நான் என்ன பாடிட்டேன் அப்படின்னுட்டு இப்படி என்னை அழைத்து கொண்டு போகின்றான் அப்படின்னுட்டு, அப்படி ஒரு செயல் செய்ததற்கும் அவன் தன்னுடைய பேரருளை கொடுத்தான். அப்படிங்கிறதுனாலதான் அந்த இடத்துல அந்தோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போடுகின்றார்கள். அது மாதிரி மணிவாசக பெருமானும் அந்தோ கெடுவேன், நான் என்னை கைவிட்டு விட்டால் நான் கெட்டு போய் விடுவேன் அப்படின்னுட்டு, கெட்டு போயிருப்பேன் அப்படின்னுட்டு அந்த கருத்தை இதில் கூறுகின்றார்கள். மேலும் திருநாவுக்கரசு சுவாமிகள் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, திருச்சத்திமுற்றம் அப்படிங்கிற திருத்தலத்துல சொல்றாங்க. நில்லா குரம்பை நிலையா கருதி இன்னி நிலத்து ஒன்று அல்லா குழி வீழ்ந்து அயர் உருவேனை வந்து ஆண்டு கொண்டாய். வில்லேர் புருவத்து உமையாள் கணவா விடில் கெடுவேன் செல்வா திருச்சத்தி முற்றத்து உறையும் சிவக்கொழுந்தே. ஒன்றுமே இல்லாத அந்த சமண மதம் என்கின்ற குழியில் நான் விழுந்து கிடந்த என்னை நீ வந்து ஆண்டு கொண்டாய். நீ என்னை விட்டுவிட்டால், இன்னமும் என்னை கைவிட்டு விட்டால் நான் அழிந்து போவேன். அதான் உமையாள் கனவா விடிற்கெடுவேன் அப்படின்னுட்டு திருநாவுக்கரசு சுவாமிகளும் இந்த வார்த்தையை இந்த ஒரு அமைப்பில் பயன்படுத்துகின்றார்கள். அதே பதிகத்துல இன்னொரு பாட்டுல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, கருவுற்று இருந்து உன் கழலே நினைந்தேன் கருப்புவியில் தெருவில் புகுந்தேன் திகைத்து அடியேனை திகைப்பு ஒளிவி உருவில் திகழும் உமையாள் கணவா விடில் கெடுவேன் திருவிற்பொலி சத்திமுற்றத்து உறையும் சிவக்கொழுந்தே. இதுல நாவுக்கரசு பெருமான் என்ன சொல்றாங்கன்னா, நான் கருவில் இருக்கும் போதுலதான் உன்னையத்தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அப்படிப்பட்ட குடும்பத்துலதான் அவங்க வந்திருக்காங்க. இறைவனை சிவபெருமானை வழிபடக்கூடிய குடும்பத்துலதான் நாவுக்கரசு பெருமான் வந்திருக்காங்க.
அப்ப நான் கருவாக இருந்தும் போதெல்லாம் எங்க அம்மா சிவபெருமானத்தானே நினைச்சிருப்பாங்க, சிவபெருமானத்தானே வழிபட்டிருப்பாங்க. அதெல்லாம் நான் அந்த நேரத்திலும் உன்னைத்தான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். இடைப்பட்ட காலத்திலாம் சமண சமயத்துக்கு போயிட்டேன். என்ன, நீ இன்னும் என்னை கைவிட்டு விட்டால் நான் கெட்டுப் போய்விடுவேன், அழிந்து போய்விடுவேன். என்னை கைவிடாதேன்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கேட்கின்றார். அதுதான் அதே இதைத்தான் மணிவாசக பெருமானும், நீ என்னை கைவிட்டு இருந்தால் நான் அழிந்து போயிருப்பேன். ஆனால் நீ உன்னுடைய திருவருளை தந்ததனால் பல திருத்தலங்களுக்கு சென்று உன்னை வழிபாடு செய்து உன்னை பாடி பரவி நான் மேன்மையை அடைந்தேன் அப்படின்னுங்கிறதுக்கு இதுல கூறுகின்றார். அந்தோ கெடுவேன் நினைதொரும் நினைதொரும் ஆற்றேன் காண்க. உன்னை பிரிந்த அந்த தன்மைகளை நினைக்கும் பொழுதெல்லாம் என்னால் தாங்க முடியாமல் இருக்கிறது. நீ இன்னும் என்னை கைவிட்டு விட்டிருந்தால் நான் அழிந்து போயிருப்பேன். ஆனால் நீ கைவிடவில்லை, உன்னுடைய திருவருளை தந்தாய், ஆகையினால் நான் மேன்மையை அடைந்தேன் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். அடுத்து, இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க. அந்த வீணையில் இசையாக இருக்கின்றான். அந்த வீணையில் எப்படி இசை இருக்கின்றதோ அதுபோல் இந்த உயிர்களிடத்து அந்த இறைவன் பொருந்தி இருக்கின்றான். இறைவன் அந்த வீணையில் எப்படி இசை இருக்கின்றதோ அதுபோல் இருக்கின்றான். அந்த பண்ணில் ஓசை எப்படி இருக்கின்றதோ அதுபோல் இருக்கின்றான். இதை நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது, பண்ணில் ஓசை பழத்தினில் இன் சுவை பெண்ணொடு ஆண் என்று பேசற்கு அறியவன் வண்ணம் இல்லி வடிவு வேறாயவன் கண்ணில் உள்மணி கச்சி ஏகம்பனே அப்படின்னுட்டு. அதே மாதிரி இந்த வீணைங்கிறத உண்மை விளக்கத்திலையும் இதை கையாண்டிருக்காங்க. முத்தி நிலைக்கு ஓர் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லும்போது வீணையை சொல்லியிருக்காங்க. முத்திதனை அடைந்தோர் முந்து பழம் போது அங்கி வித்தகமாம் வீணை இவையிற்றின் ஒத்த இரதம் மனம் வெம்மை எழில் நாதம் போல விரவுவர் என்று ஓதும் விதீகே. பழத்தில் சுவை, மலரில் வாசனை, தீயில் அந்த வெப்பம், அந்த வீணையில் இனிமையான இசை. அந்த பொருளில் இவைகளெல்லாம் அடங்கி பிரிக்க முடியாத நிலையில் கலந்து இருப்பது போல அந்த பரமுத்தி நிலையை அடைந்தவர்கள் இறைவனோடு கலந்து தற்போதம் அடங்கி பிரிப்பின்றி நிற்பர் அப்படின்னுட்டு அந்த முத்தி நிலையை பற்றி கூறுகின்றார்கள். அதுலேயும் அந்த வீணையை பற்றி உண்மை விளக்கத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அந்த இன்னிசை வீணையில் இசைந்தோர் காண்க அப்படின்ட்டு இந்த வீணையை பற்றி நிறைய திருமுறைகள்ல இறைவன் வீணையை வைத்திருக்கின்றான், வீணை வாசிக்கின்றான் அப்படின்னுட்டுலாம் நிறைய திருமுறைகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. திருஞான சம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையில சொல்லும்போது, மறையினான் ஒலி மல்கு வீணையன் நிறையினார் நிமிர் புன்சடையன் எம் பொறையினான் உறையும் புகலியை நிறையினாள் தொழ நேசம் ஆகுமே. மறையினான் ஒலி மல்கு வீணையன், அந்த வேத ஒலிகளையெல்லாம் தரக்கூடிய அந்த வீணையை வைத்திருக்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு சம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள்.
அந்த சிவபெருமான் வீணையை லேசா தடவுதாராம். தடவும் போதே அது மிகப்பெரிய ஒரு இனிமையான இசையாக வருகிறது அப்படின்ட்டு. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அப்படின்னுட்டு மிக நல்ல வீணை தடவி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே 2ஆம் திருமுறையில சொல்லும்போது பாத்தீங்கன்னா, பன்னீர் பொலிந்த வீணையர் 14கணமும் உணரா நஞ்சு உண்ண பொலிந்த மிடற்றினார் உள்ளம் குருகில் உடனாவார் சுண்ண பொடி நீரணி மார்வர் சுடர் பொற்சடை மேல் திகழ்கின்ற வண்ண பிறையோடு இவரானீர் வாய்மோரடிகள் வருவாரே. பன்னீர் பொலிந்த வீணையர், அந்த பன்னிசை தரக்கூடிய அந்த வீணையை உடையவராக இருக்கின்றார். இதுல சுண்ணப்பொடி நீரணி மார்பர், அந்த வெண்மையான திருநீற்றை அணிந்த மார்பை உடையவர்னுட்டு அந்த நீற்றோன் காண்கிறது இதுல சொல்றாங்க. மேலும் திருஞான சம்பந்த பெருமான் 3ஆம் திருமுறையில சொல்லும்போது நற்றவரு காளி கீதமுன் இசைதர கிளரும் வீணையர் பூதமுன்னியல் குடை புனிதர் பொன்னகர் கோதனம் வழிபட குலவு நான்மறை வேதியர் தொழுதெழு விசயமங்கையே. கீதமுன் இசைதர கிளரும் வீணையர், அந்த கீதத்தை தரக்கூடிய வீணை, அதனால் மகிழ்ச்சி அடையக்கூடியவராக அந்த இறைவர் இருக்கின்றார் அப்படின்ட்டு இதுல ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 3ஆம் திருமுறையில பார்க்கும்போது பன்னுலாம் பாடல் வீணை பயில்வான் ஓர் பரமயோகி விண்ணுலாமால்வரையான் மகள் பாகமும் வேண்டினையே தன்னிலா வெண்மதியம் தவழும் பொழில் சாத்தமங்கை அண்ணலாய் நின்றயம்மான் அயவந்தி அமர்ந்தவனே. பண்ணுலாம் பாடல் வீணை பயில்வான், அந்த பண் கூடிய அந்த பாடலை வீணையில் வாசிக்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு சம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 3ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, பண்ணமரு வீணையினான் பரவி பணி தொண்டர்கள் தம் என்னமர் சிந்தையினான் இமையோர்க்கும் அறிவறியான் பெண்ணமர் கூருடையான் பிரமன் தலையில் பலியான் விண்ணவர் தம் பெருமான் விரும்பும் இடம் வெண்துறையே. பண்ணமர் வீணையினான், அந்த பன்னிசை அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த வீணையை உடையவனாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். திருநாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பண்ணார்ந்த வீணை பயின்ற விரலவனே என்கின்றாள் என்னார் புறமெரித்த எந்தை பெருமானி என்கின்றாள் பண்ணார் முழவதிர பாடலோடு ஆடலனே என்கின்றாள் கண்ணார் பூஞ்சோலை கழிப்பாலை சேர்வானை கண்டாள் கொல்லோ. பண்ணார்ந்த வீணை பயின்ற விரலவனே என்கின்றாளால், பயின்றன வாசிக்கக்கூடிய அர்த்தம்.
அப்படி அந்த பன்னிசையோடு பொருந்திய பாடல்களை வீணையில் வாசிக்கக்கூடிய விரல்களை உடையவனே அப்படின்ட்டு சுவாமியை இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 4ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பெருங்கடல் மூடி பிரளயம் கொண்டு பிரமனும் போய் இரும் கடல் மூடி இறக்கும் இறந்தான் கழேபரமும் கருங்கடல் வண்ணல் கழேபரமும் கொண்டு கங்காளராய் வரும் கடல் மீள நின்று எம்மிரை நல்வீனை வாசிக்குமே. அதாவது மிகப்பெரிய பிரளயம் கடல் எங்கும் சூழுகிறது. பிரமன் திருமால் இவர்களெல்லாம் இறந்து படுகின்றார்கள். அவர் அந்த பிரம்மனினுடைய உடல் திருமாலினுடைய உடலை சுவாமி அணிந்து கொண்டு கங்காளநாதராக வருகின்றார். அந்த கடல் தண்ணீரில் சுவாமி இருந்து கொண்டு அந்த வீணையை வாசிக்கின்றார் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. அதாவது மீள வரும் கடல் அப்படின்ட்டு நின்று, அதாவது ஒடுங்கிய உலகம் மீள தோன்றும் முறைமையில் சங்கற்பம் செய்து, இப்போ முதல்ல ஒடுங்கிட்டு பிரளயத்துல திரும்பவும் அந்த உலகம் வர வேண்டும் அப்படின்ட்டு சுவாமி சங்கல்பம் செய்து நமக்கெல்லாம் ஒரு வினை பொட்டலங்களை கொடுத்து ஒரு உடல் அதுக்கு தகுந்தாலும் ஒரு உடலை எல்லாம் தானே கரண புவன போகங்களை எல்லாம் கொடுத்து இதை கழிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படி அந்த சங்கற்பம் செய்து அந்த இறை நல்வீணை வாசிக்கும், அந்த அழகிய வீணையை இயம்பும். அதாவது அதுல சொல்லும் போது பாத்தீங்கன்னா நல்வீணை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது என்ன நல்வீணை அப்படின்னா, சுருதியியல் கெடாதவாறு சுவாமி சுதி விலகாதவாறு வாசிப்பாராம். ரெண்டாவது அந்த இன்னிசை அப்படிங்கிறது மீண்டும் தோற்றத்துக்கு உரியதாக அது இருப்பதனால அந்த இதுல இறை நல்வீணை வாசிக்குமே, அந்த வீணை வாசிக்கும் போது அதிலிருந்து இனிமையான இசை தோன்றும். அந்த இசை மீண்டும் தோற்றத்துக்கு உரியதாக இருப்பதனால் அந்த வீணை இசையை இறைவன் வாசித்தார் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் திருநாவுக்கரசு பெருமானுக்கு அந்த நீற்றறையில இருந்து வெளியில வரும்போது அந்த திருநீற்று அறை எப்படி இருந்ததுதான், இறைவனுடைய திருவடியை சிந்தித்து கொண்டே இருந்ததனால் அது மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வெங்கிட வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசல் இணையடி நிழலே. அந்த மாசில் வீணையும் அந்த வீணையில் உள்ள இனிமையான நாதம் போன்று இருந்ததாம். இறைவனுக்கு எப்படியோ அதுபோல அடியார்களுக்கும் அப்படி அந்த வீணை ஓசை இன்பத்தை தந்தது அப்படிங்கிறாங்க. 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல திருநாவுக்கரசு சுவாமிகள் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, பாதம் தரிப்பார் மேல் வைத்த பாதர் பாதாளம் 7 உருவப் பாய்ந்த பாதர் ஏதம் படா வண்ணம் நின்ற பாதர் 7 உலகுமாய் நின்ற ஏகபாதர் ஓதத்து ஒலிமடங்கி ஊருண்டேரி ஒத்து உலகம் எல்லாம் ஒடுங்கிய பின் வேதத்து ஒலி கொண்டு வீணை கேட்பார் வெண்காடு மேவிய விகிர்தனாரேகே. அதாவது எல்லாம் ஒடுங்கியதற்கு பிறகு அந்த வேதத்து ஒலியை வீணையில் இறைவன் கேட்பார் அப்படின்னுட்டு அந்த பிரளய காலத்துக்கு அப்புறம் இறைவன் அந்த வீணையை வைத்து வாசித்து கொண்டு இருப்பார் அப்படின்ட்டு இதுல கூறுகின்றார். வேதத்தை வீணையில் இட்டு வாசித்து கேட்டு அமைதியோடு
இறைவன் இருப்பார் என்க. அதாவது உலகமெல்லாம் ஒடுங்கிய பின்னர் ஒடுங்காது இன்புற்றிருவர் இறைவன் ஒருவரே அப்படிங்கிறது தான் இதுல சொல்லப்படுகிறது. அதனால மீண்டும் இந்த உலகம் தோன்றுங்கால் அந்த சிவபெருமானிடத்திலிருந்தே அந்த உலகமானது மீண்டும் தோன்றும். அதனால் உலகிற்கு முதல்வன் சிவபெருமானே அப்படிங்கிறதெல்லாம் இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்கின்றோம். இதற்கு சிவஞான போதம் முதல் சூத்திரம் பார்த்தீங்கன்னா, அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உழலாம் அந்தம்மாதி என்மனார் புலவர் அப்படின்னு சொல்லி அந்த முதல் சூத்திரம் தான் இதற்கு. வேதத்து ஒளி கொண்டு வீணை கேட்பார் அப்படிங்கிறதுக்கு. அந்தமாக இருக்கக்கூடியவனே, எல்லாவற்றையும் அழித்து ஒடுக்கியவனே, மீண்டும் அதை உற்பவிப்பவனாக, அதை உற்பத்தி செய்யக்கூடியவனாக, ஆதியாக அவனே இருக்கின்றான் அப்படிங்கிற சிவஞான போத முதல் சூத்திரமும் இதற்கு ஒரு சரியான இடமாக இருக்கின்றது. மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா, குற்றாலம் கோகரணம் மேவினானை கொடுங்கை கடுங்கூற்றை பாய்ந்தான் தன்னை உற்றால நஞ்சுண்டு ஒடுக்கினானை உணரா என் நெஞ்சை உணர்வித்தானை பற்றாலின் கீழங்கு இருந்தான் தன்னை பண்ணார்ந்த வீணை பயின்றான் தன்னை புற்றாடரவு ஆர்த்த புனிதன் தன்னை புண்ணியனை பூந்துருத்தி கண்டேன் நானே பண்ணார்ந்த வீணை பயின்றான் தன்னை. அந்த வீணையை வாசிக்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு இந்த திருத்தாண்டகத்துல சொல்லப்படுகிறது. மேலும் அதே 6ஆம் திருமுறையில திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா, என்மேலும் எண்ணம் உடையாய் போற்றி ஏற்றிய ஏறும் குணத்தாய் போற்றி ஏறறிய ஏறும் குணத்தாய் போற்றி பன்மேலே பாவித்து இருந்தாய் போற்றி பன்னொடியாள் வீணை பயின்றாய் போற்றி விண்மேலும் மேலும் நிமிர்ந்தாய் போற்றி மேலார்கண் மேலாய் போற்றி கண்மேலும் கண்ணொன்று உடையாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி பண்ணொடு யாழ் வீணை பயின்றாய் போற்றி. பண்ணோடு அந்த யாழையும் வீணையும் வாசிக்கக்கூடியவனாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படிங்கிறாங்க. மேலும் அதிலே பார்த்தீங்கன்னா, தாட்பாவு கமலமலர் தயங்குவானை தலையறுத்து மாவிரதம் தரித்தான் தன்னை கோட்பாவு நாளெல்லாம் ஆனான் தன்னை கொடுவினையேன் கொடுநரக குழியில் நின்றால் மீட்பானை வித்து உருவின் கொத்து ஒப்பானை வேதியனை வேதத்தின் பொருள்கொள் வீணை கேட்பானை கீழ்வேளூர் ஆளும் கோவை கேடிலியை நாடுமவர் கேடிலாரே. வேதத்தின் பொருளை கொண்ட அந்த வீணையை, வீணை ஓசையை அந்த வீணையில் கேட்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு. அதே திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா, வெய்யவன்கான் வெய்ய கணலேந்தினான்கான் வியன் கெடில வீரட்டம் மேவினான்கான் மெய்யவன்கான் பொய்யர் மனம் விரவாதான்கான் வீணையோடு இசைந்து மிகு பாடல் மிக்க கையவன்கான் கையில் மழு ஏந்தினான்கான் காமன் அங்கம் பொடி விழித்த கண்ணினான்கான் செய்யவன்கான் செய்யவளை மாலுக்கு ஈந்த சிவனவன்கான் சிவபுரத்து எம் செல்வன் தானே. வீணையோடு இசைந்து மிகு பாடல் மிக்க கையவன்கான், அந்த பாடல்களை எல்லாம் கேட்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு. அதே திருத்தாண்டகத்துல சடை ஒன்றில் கங்கையையும் தரித்து கொண்டார் சாமத்தின் இசை வீணை தடவி கொண்டார் உடை ஒன்றில் புள்ளி உளை தோலும் கொண்டார் உள்குவார் உள்ளத்தை ஒருக்கி கொண்டார் கடை ஒன்றில் பலி கொண்டார் கனலும் கொண்டார் காபால வேடம் கருதி கொண்டார் விடைவென்றி கொடியதனில் மேவக் கொண்டார் வெந்துயரம் தீர்த்து என்னை ஆட்கொண்டாரே. சாமத்தின் இசை வீணை தடவி கொண்டார். அந்த சாம வேதத்தை
அந்த வீணை இசையில் அவர் வாசித்து அந்த இசையில் அவர் இனிமையாக இருந்தார் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது தான். இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க. அந்த வீணையில் இருக்கக்கூடிய இசை உருவமாக இருக்கின்றான். அந்த இசையை கேட்பவனாக அவன் இருக்கின்றான். அந்த வீணையில் இன்னிசை எப்படி பொருந்தி இருக்கின்றதோ அதுபோல் இந்த உயிர்களிடத்தில் அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு. அன்னதொன்று அவ்வையின் அறிந்தோன் காண்க அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. அதாவது வீணையில் நாதம் போன்று அந்த இறைவன் என்னிடத்தும் பொருந்தி இருப்பவன். அத்தகைய மேன்மையான அந்த பழமை மிக்கவனை காண்க அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. அதாவது காதிற்கு இனிமையை தரும் இசையானது வீணையில் எப்படி பொருந்தி இருக்கின்றதோ அதுபோல் இந்த உயிர்களின் உள்ளே அவன் பொருந்தி இருக்கின்றான். அந்த இருப்பது போன்று அந்த வீணையில் நாதம் போன்று என்னிடத்தில் அவன் பொருந்தி இருக்கின்றான் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. இன்னொன்று என்ன அப்படின்னா, அன்னதொன்று அப்படின்னா அந்த பண்களில் ஒன்று. பண் அப்படின்னா ராகம், நிறைய பண்கள் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த பண்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய சாதாரி பண்ணை. அவ்வையின், அவ்வையின்னா அந்த இடத்தில், எந்த இடத்தில்? மதுரையில். அறிந்தோன் காண்க, எல்லோருக்கும் கேட்குமாறு அவன் பாடினான் அப்படின்னுட்டு இதற்கு பொருள் எடுத்து அந்த பானபத்திரருக்காக வேண்டி ஹேமநாத பாகவதரை வெற்றி கொண்ட வரலாற்றையும் இதில் சொல்லப்படுகிறது. இதற்கு இந்த வரிக்கு அந்த வரலாற்றை நாம் சிறிது சிந்திப்போம். திருவிளையாடற் புராணத்துல 41வது திருவிளையாடல் விறகு விற்ற படலம் அப்படிங்கிற படலத்துல உள்ள பாடல்களை நாம சிந்திக்க வேண்டிய இடமாக இருக்கின்றது. அதுல 2044வது பாடல் பாத்தீங்கன்னா, தரித்த இந்தனம் தினம்தொறும் தாங்கி நீள் பங்கி பரிந்து தேய்ந்து அழுந்திய தலை உடையராய் பரிந்து மறிந்த கங்கையும் பங்குரை மங்கையும் காணாது எரிந்த இந்தனச் சுமை திருமுடியின் மேல் ஏற்றி. சுவாமி விறகுகளை எல்லாம் வெட்டி கொண்டு, அதாவது ஹேமநாத பாகவதர்னுட்டு வடக்கே இருந்து ஒரு பாகவதர் பாண்டிய நாட்டுக்கு வராரு, சபையில பாடுறாரு, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ஹேமநாத பாகவதர் தன்னை எதிர்த்து பாடுவதற்கு யாருமே இந்த பாண்டிய நாட்டில் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு, என்னோடு போட்டியிட்டு பாடக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா அப்படின்ட்டு கேட்கிறார். உடனே ராஜா பானபத்திரரை கூப்பிட்டு, அந்த ஹேமநாத பாகவதரோட நீங்க தான் பாடி வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்ன உடனே, உங்களுடைய அருளாலும் சொக்கநாத பெருமானுடைய திருவருளாலும் வெற்றி பெறுவேன் அப்படின்ட்டு பானபத்திரர் சொல்லிட்டு போயிட்டார். இந்த ஹேமநாத பாகவதருடைய சீடர்கள்லாம் அங்கங்க இருக்கக்கூடிய சபைகள், 4 தெருமுக்குகள்ல எல்லாம் பாட்டு பாடுறாங்க. மக்கள் கூடக்கூடிய இடத்துல எல்லாம் பாட்டு பாடுறாங்க. அதுல ஒரு சீடன் பாடக்கூடிய பாடலை கேட்கிறாரு. அவ்வளவு அற்புதமா அந்த சீடன் பாடினான். எப்ப இவ்வளவு அவருடைய சீடனே இப்படி பாடினா ஹேமநாத பாகவதர் எப்படி பாடுவாரு? இவரோட நம்ம எப்படி போட்டியிட்டு பாட முடியும் அப்படின்னுட்டு சொல்லிட்டு நேரியா சொக்கநாத பெருமான் நினைத்து கொண்டு நேரியா சொக்கநாத பெருமான்கிட்ட போய், இந்த போட்டியில நான் தான் வெற்றி பெறுவதற்கு நீதான் திருவருள் புரிய வேண்டும் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறார். இப்போ அந்த வெற்றியை பானபத்திரருக்கு கொடுப்பதற்காக இறைவனே விறகு வெட்டியாக இப்பொழுது வேடம் தரித்து கொண்டு வருகின்றார். அதைத்தான் இதுல நாம பார்க்கின்றோம். அந்த விறகுகளை வெட்டி கொண்டு அந்த விறகுகள் தாங்கியதனால கழுத்து
தேஞ்சு கொஞ்சம் தலை வந்து அமிழ்ந்து இருக்குதாம் சுவாமிக்கு. இதை பார்த்தா கங்கையும் அந்த மீனாட்சி அம்மையும் ஏதாவது சொல்லிடுவாங்களோன்ட்டு அவங்க 2 பேருக்கும் தெரியாம வந்தாராம். என்ன, அந்த இந்தனம், அந்த விறகு கட்டைய தன்னுடைய தலைமையில் ஏற்றி கொண்டு மதுரை வீதிகளில் அந்த சொக்கநாத பெருமான் வருகின்றார் அப்படின்ட்டு இதுல வந்து முந்த பாட்டுல வந்து சொல்லப்படுகிறது. அடுத்து 2053வது பாடல் பார்த்தீங்கன்னா, எடுத்த இந்தனம் ஒரு புறத்து இறக்கி இட்டு ஊன்றி அடுத்தவன் புறம் தென்னை மீது அமர்ந்து இளைப்பாரி தொடுத்த இன்னிசை சிறிது எளிய பாடினார். சுருதி மடுத்தி யாரவன் பாடுவான் என்று இசை வல்லான். அந்த விறகு கட்டை சுமந்துக்கிட்டு விறகு வாங்கலையான்னு சொல்லிக்கிட்டே நேரியா அந்த ஹேமநாத பாகவதர் வீட்டுக்கு வந்துட்டார். வாசல்ல திண்ணை, அந்த திண்ணையில விறகு கட்டை இறக்கி வச்சுக்கிட்டு சுவாமியும் அதுல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து லேசா அப்படியே ஒரு ஓய்வு எடுத்த மாதிரி எடுத்துக்கிட்டு உடனே கொஞ்ச நேரம் பாடுறார். அந்த பாட்டை கேட்டு அந்த உள்ள இருக்கக்கூடிய ஹேமநாத பாகவதர் வெளியில வரார். யார் பாடுறது அப்படின்னுட்டு வெளியில வந்து பார்க்கிறார். வண்டரை கொன்றையான் முன் வந்து நீ யாரை என்றான். பண்டரு விபஞ்சி பானபத்திரன் அடிமை என்றான். முண்டக மலரோன் மாயோன் புரந்தரன் முதல் மற்ற ஏனை அண்டரும் தன் புற்றேவல் அடிமையா கொண்ட அம்மான். உடனே அந்த ஹேமநாத பாகவதர் வெளியே வந்து, நீ யாருப்பா அப்படின்னு கேட்கிறாப்புல. நான் வந்து பானபத்திரருக்கு அடிமை, பாட்டு பாடக்கூடிய பானபத்திரருக்கு அடிமையாக இருக்கக்கூடியவன் அப்படின்னுட்டு சொல்லி சொல்றாப்புல. வெவ்விறகு எரிந்து கட்டி விலை பகர்ந்தேனும் ஐய இவ்வயிறு ஓம்புகே என்று இத்தொழில் பூண்டேன் நைவளம் தெரிந்த ஏமநாதனும் விறகு மல்லா அவ்விசை ஒருகால் இன்னும் பாடியன ஐயன் பாடும். அப்போ சுவாமி சொல்றாரு, நானும் அந்த பானபத்திரர்கிட்ட போய் பாட்டு படிக்கணும்னு போனேன். எனக்கு ரொம்ப வயசாகி போச்சு, அதனால நீ உனக்கு பாட்டெல்லாம் வராது, நீ போ, விறகு வெட்டி பொழைச்சிப்போ அப்படின்னுட்டாப்ல. நானும் வைத்த கழுவனுமே, அதனால நான் இந்த விறகு வெட்டி இந்த தொழிலை செஞ்சுட்டு வரேன். அவர் சொன்ன பாடல்களை அப்பப்போ சொல்லி தந்த பாடல்களை அப்பப்போ பாடிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல அந்த சொக்கநாத பெருமான், விறகு வெட்டியாக வந்து சொக்கநாத பெருமான். சரி, நீ இன்னொரு தடவை அந்த பாட்டை பாடு அப்படின்னு சொல்லி இப்ப ஏமநாத பாகவதர் வந்து அந்த சொக்கநாத பெருமான்கிட்ட கூறுகின்றார். குண்டு நீர் வரந்திட்ட நெடுங்கொடி குறுங்காய் பத்தர் தண்டு நீர் அணித்த நல் யாழ்கிடம் தழியித் தெரித்து தாக்கி கண்டு மாடகம் திரித்து கவ்விய திவவிற்பாவ விண்டு தேன் ஒழுகிற்று என்ன வீக்கிமென் சுருதி கூட்டே. கையில ஒரு யாழ் வச்சிருந்ததை நல்லா அந்த கம்பிகளை எல்லாம் இறுக்கி கட்டி மாடகம் திரித்து அதுல வந்து அப்படியே அந்த சுருதியை வந்து எழுப்புறார் சுவாமி, சுருதி கூட்டுகின்றார். அந்த சுருதி கூட்டும் போதே, அந்த சுருதி கேட்கும் போதே தேன் ஒழுகுனது மாதிரி அந்த இருக்குதான். தேன் ஒழுகிற்று என்ன வீக்கிமென் சுருதி கூட்டி. சுவாமி சுருதி சேர்த்து சுருதியை வாசிக்கும் போதே தேன் ஒழுகுனது போல அந்த இசையானது இருக்கின்றதாம். இசையொடு தானம் தோறும் விரல் நடந்து ஊசலாட இசை முதல் ஏழில் பல்வேறு இன்னிசை எழும் சாதாரி அசையொடு வீதி போக்கு முடுகியல் அராகம் யார்க்கும் நசைதரு நரம்பு கண்டம் ஒற்றுமை நயம் கொண்டு ஆர்ப்பக. உடனே சுவாமி அந்த யாழை மீட்டிக்கொண்டு அதுல சாதாரிப்பண் அப்படிங்கிற பண்ணை இப்பொழுது சுவாமி வந்து பாடுகின்றார். அதைத்தான் வந்து அன்னது ஒன்று அப்படின்னா அந்த பண்களில் ஒன்றான சாதாரிப்பண் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அன்னது ஒன்றுன்னா நிறைய பண்கள் இருக்கின்றது. அந்த பண்கள்னா ராகங்கள், நிறைய ராகங்கள் இருக்குது. அந்த ராகத்தில் ஒன்றான அந்த பத்துவராளி ராகம்.
அதே மாதிரி நிறைய பண்கள் இருக்கின்றது. அந்த பண்களில் ஒன்றான சாதாரி பண்ணை சுவாமி பாடினார் அப்படின்ட்டு. அந்த சாதாரி பண்ணுக்கு உரிய ஒரு ராகத்துக்கு பேரு பந்துவராளி அப்படின்னு பேர். நம்முடைய திருநெல்வேலி நெல்லையப்பருக்கு தான் சாதாரி பண்ணில் தான் ஞானசம்பந்த பெருமான் பாடுகின்றார். மருந்தவை மந்திரம்லாம் சாதாரி பண்ணில் உள்ள பாட்டு தான். அந்த பந்துவராளி ராகத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா காமவர்த்தனி அப்படின்னு அதற்கு பெயர் உண்டு. அந்த அப்படி அந்த அன்னதொன்று அந்த பண்களில் ஒன்றான சாதாரி பண்ணை ஔவையின் அந்த மதுரை மாநகரத்தில் அறிந்தோன் காண்க, எல்லாரும் அறியுமாறு எல்லோரும் கேட்குமாறு சுவாமி பாடினாராம். அது அடுத்து பாத்தீங்கன்னா 2066 பாணர்தம் பிரானை காப் பாணர்தம் பிரானை காப்பான் பருந்தோடு நிழல் போக்கு என்ன யாழ் நரம்பு இசை பின் செல்ல இசைத்த இன்னிசைத்தேன் அண்டவானர்தம் செவிக்கால் ஓடி மயிர்த்துளை வழிய தேக்கி யானரின் அமுதயாக்கை இசை மயமாக்கிற்றன்றே. நானும் அதே பந்தோராளி ராகத்தில் இப்ப பாடிக்கிட்டு வரேன். அந்த சாதாரி பண்ணல. அந்த பாணர்களின் தலைவனாகிய பாணபத்திரனை காப்பாற்றுவதற்காக அந்த வீணை நரம்பில் அந்த எழக்கூடிய ஓசையோடு தொடர்ந்து சுவாமி அந்த சாதாரி பண்ணை பாடுகின்றார். அது தேவர்களினுடைய செவி என்கின்ற கால்வாய் வழியாக ஓடி உரோம துவாரங்களிலெல்லாம் வழிந்து அவர்களுக்கு அமுதம் போன்று அந்த உடல்களையே இசைமயமாக ஆக்கியதான் அந்த இசை, சுவாமி பாடிய அந்த இசை. அப்புறம் 2071 பார்த்தீங்கன்னா ஓடி வேறு ஒதுங்கி துன்ப உவரியுள் குளித்தார் தம்மில் கோடி வேரற்ற இன்பக் குளிர்கடல் வெள்ளத்து ஆழ்ந்தார் நாடி வேரிடை பிரிந்தார் மேன் மனம் நடாத்தி மேனி வாடிவேள் அலைப்ப சோர்ந்து மம்மர் நோயுழந்தார் மன்னோர். அதற்கு முந்தைய பாடல்கள் எல்லாம் அந்த இசையை எல்லாரும் கேட்டார்கள். திருமால், பிரம்மன், இந்திரன், விண்ணவர்கள், மன்னவர்கள், அந்த செடி கொடிகள், விலங்குகள் எல்லாம், பஞ்சபூதங்கள் எல்லாம் அந்த சாதாரிப்பன் இசையை, இறைவன் பாடிய இசையை கேட்டார்கள். அப்படியே அருவியெல்லாம் கீழே விழக்கூடிய அருவி அப்படியே நின்றுக்குது. மரம் செடி கொடிகள்லாம் ஆடாம, ஏன்னா அந்த ஆடுனா கூட அந்த அசைவுல அந்த இசையை கேட்க முடியாதோ அப்படின்ட்டு அப்படியே மரம் செடி கொடியெல்லாம் ஆடாம அசையாம இருக்கு. எல்லோரும் தங்களுடைய செயல்களை மறந்து அந்த இசையில் லயித்து அந்த இசையை அப்படியே கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். பஞ்சபூதங்களும் அப்படியே தங்களுடைய செயல்பாடுகளை விடுத்து அந்த இறைவன் இசையில் அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கிறது. மரம் செடி கொடி ஆடல, ஆறெல்லாம் அப்படியே நிற்கி, அருவிகள்லாம் அப்படியே நிற்கின்றது. இப்படி உயிர் கூட்டங்களெல்லாம் அந்த இசையில் மயங்கி இருக்கின்றது. விண்ணவர்கள் அந்த இசையில் மயங்கி இருக்கின்றார்கள். இப்படி எல்லோரும் அந்த இசை இன்பத்தில் திளைக்குமாறு அந்த பெருமான் அந்த இசையை சாதாரி பண்ணை பாடினார். அந்த சாதாரி பண்ணிற்கு பந்துவராளி ராகம் அப்படின்னு பேரு, காமவர்த்தனி ராகம் அப்படின்னுட்டு அதற்கு பெயர். இன்பத்துக்கு உரிய ஒரு ராகம். அதனால அந்த இசையை கேட்ட உடனே என்ன நடந்துச்சா, அந்த இன்பத்தை உயிர்கள் தேடி வருந்தியதான். அந்த காமவர்த்தனிங்கிறத வார்த்தைக்கு ஏற்றாற் போல இந்த பாடல் 2071 பாடல் இருக்கின்றது. அதாவது இந்த பூமியில் உள்ளவர்களும் அந்த ஊடல் காரணமாக வேறாக ஒதுங்கி துன்பக்கடலில் மூழ்கி அந்த பெண்கள் எல்லாம் தாமாகவே தங்களுடைய தலைவர்களை சென்று வேற்றுமை இல்லாது அந்த பெண்களும் ஆண்களும் இன்பக்கடலில்
இந்த இசையை கேட்டவுடன் அவர்கள் மூழ்கினார்கள். அதாவது குடும்பத்திற்காக வேறு நாடுகளுக்கு கடல் கடந்து சென்ற அந்த தலைவர்களை, கணவன்மார்களை நினைத்து அந்த பெண்கள் எல்லாம் இப்பொழுது அந்த இன்பத்தில் அவர்கள் அந்த காம நோயால் அவர்கள் உடல் வாடி உள்ளம் சோர்ந்து போனார்கள் அந்த பெண்கள் அப்படின்னுட்டு இந்த இசையை கேட்டதனால உள்ள ஒரு வெளிப்பாடுகளை சொல்றாங்க. அந்த காமவர்த்தனிங்கிற அந்த இன்பத்தை தரக்கூடிய ராகம்ங்கிறதுக்கு ஏற்றாற் போல இந்த பாடல்ல பரஞ்சோதி முனிவர் கூறுகின்றார். அடுத்து 2076வது பாடல் பார்த்தீங்கன்னா, சிந்தை தோயும் ஐம்பொறிகளும் செவிகளா புலன்கள் ஐந்தும் ஓசையா இசைவலான் இருந்தனாக பந்த நான் மறை நாவினால் பத்திரன் ஆழாய் வந்து பாடினார் இந்தனச் சுமையொடு மறைந்தார். அதாவது ஏமநாத பாகவதர் எப்படி அந்த இசையில மயங்கி இருந்தார் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மனத்துடன் பொருந்தக்கூடிய அந்த ஐம்பொறிகளும் செவிகளாக, அதாவது மெய்வாய் கண் மூக்கு செவி இந்த அஞ்சுமே காதுகளாக மாறிவிட்டது. செவிகளாகவும் ஓசையாகவும் இசையில் வல்ல ஏமநாதன் இப்படி மயங்கி இருந்தான். அப்போ அந்த நான்மறைகளை கூறிய அந்த நாவினால் அந்த பானபத்திரனினுடைய அடிமையாக பாடி அருளிய அந்த இறைவர் அவர் இப்படி மயங்கி இசையில் மயங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த இடத்தை விட்டு மறைந்து விடுகின்றார். அவன் ஏமநாத பாகவதர் நினைச்சிட்டாரு, அவன் விறகு வெட்டி போயிட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாப்புல. அப்படி அந்த ஐம்பொறிகளுக்கும் இன்பம் ஏற்படுமாறு அந்த இன்பத்தில், அந்த இசை இன்பத்தில் மயங்கி இருந்தான் அந்த ஏமநாதன். யான் அறிந்த சாதாரி அன்று இன்பருள் இதனை நான் அறிந்தது என்று ஒருவரும் நவின்றிலர் தேவகானம் இது இவர்க்கு உணர்த்தினோன் கடவுளே என்றி ஏனை மானுடர் வல்லரோ இது வியப்பு என்ன. அதாவது நான் அறிந்த சாதாரிப்பன் அல்ல அப்படின்னுட்டு அந்த ஏமநாத பாகவதன் கூறுகின்றான். யான் அறிந்த சாதாரி அன்று, நான் அறிந்த சாதாரிப்பன் இல்லை, இது அதையெல்லாம் அதற்கெல்லாம் மேற்பட்ட ஒரு சாதாரிப்பன். யான் அறிந்த சாதாரி அன்று இம்பருள் இதனை நான் அறிந்தது என்று ஒருவரும் நவின்றிலரு தேவகானம் இது இவர்க்கு உணர்த்தினோன் கடவுளே அன்றே ஏனை மானுடரு வல்லரோ இது வியப்பு என்ன. அதாவது நான் எனக்கு தெரிஞ்ச சாதாரிப்பன் போல இது தெரியவில்லை. இந்த பூமியில இதனை நான் அறிந்த அளவுக்கு வேறு ஒருவரும் அறிந்தவர்களும் இல்லை. ஆனால் இது என்னுடைய பாட்டை விட மிகச் சிறப்பான அந்த சாதாரியாக இருக்கின்றது. நான் பாடக்கூடிய சாதாரியை விட சிறப்பான சாதாரியாக இருக்கின்றது. இது தேவகானம்தான். இந்த சாதாரி பண்ணை இந்த விறகு வெட்டிக்கு உணர்த்தியவன் கடவுளால் மட்டுமே முடியுமே தவிர, இப்படி பாடுவதற்கு கற்றுக் கொடுப்பது என்பது கடவுளால் மட்டும்தான் முடியுமே தவிர வேறு மானிடர்களால் இது இப்படி சொல்லித்தர முடியாது. அப்போ இப்ப பானபத்திரனை எப்படி எடை போடுகின்றான் ஹேமநாத பாகவதர்? பானபத்திரன் இசையில் தன்னை விட மிக வல்லவர். ஏன்னா கடவுள் ஒருவனால் மட்டுமே இந்த இசையை சொல்லித்தர முடியும்.
அப்போ அந்த கடவுளினுடைய அருள் பெற்ற பானபத்திரனால் இந்த இசையை சொல்லித்தர முடியும்னுட்டு அவன் ஒரு முடிவுக்கு வர்றான். ஏன்னா பானபத்திரனும் இறைவனுடைய அருள் சொக்கநாத பெருமான்கிட்ட பாடிக்கொண்டு இருந்தவர், இறைவனுடைய அருள் பெற்றவன்லாம் அவன் கேள்விப்படுறான். அப்போ நிச்சயமா அந்த பானபத்திரருக்கு இந்த இறைவன் அருள் பெற்றதனால அவரால் இந்த இசையை சொல்லி தந்திருக்க முடியும் இந்த விறகு வெட்டிக்கு அப்படின்னுட்டு அவன் சிந்திக்கின்றான். வந்தது இறைவன் அவனுக்கு தெரியல. அதனால இந்த பானபத்திரன்ட்ட படிச்ச இந்த விறகு வெட்டியே இப்பாடும்போது உலகத்துல அசையும் பொருள் எல்லாம் அசையாம இருக்கு. அப்படி எல்லாம் அப்படி அப்படியே நிக்குதே. மரஞ்செடி கொடி அசையல, தண்ணீர் எல்லாம் அப்படியே ஆறெல்லாம் அப்படியே நிக்குது, அருவி அப்படியே நிக்குது, மிருகங்கள் கொடிய மிருகங்கள், அந்த சாதாரண மிருகங்கள் அந்த ரெண்டு எதிரி எதிராக இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் பக்கத்துல இந்த இசையை கேட்டு மயங்கி போய் நிக்குது. ஒரு புலிக்கு பக்கத்துல மான் நிக்குது. ஆனா மான் அந்த புலி ஒண்ணுமே செய்யல. அப்படி எல்லாம் அந்த இசையில மயங்கி நிக்குது. என்ன இந்த மாதிரி பாடுவதற்கு அந்த இறைவன் ஒருவனால் தான் முடியும். அப்போ அந்த பானபத்திரன் இறைவனுடைய அருள் பெற்றதனால் அவன் இந்த விறகு வெட்டிக்கு இதை சொல்லி கொடுத்திருக்கின்றான். இந்த அவனிடத்தில் பயின்ற இந்த விறகு வெட்டியே இப்படி பாடுவான் என்றால் அந்த பானபத்திரர் எப்படி பாடுவார்? அவரிடத்தில் நாம் எப்படி போட்டி போட்டு வெற்றி பெறுவது அப்படின்னு ராத்திரியே நம்ம இந்த இடத்தை விட்டு போய்விட வேண்டும், ஓடிவிட வேண்டும் என்று அந்த ஹேமநாத பாகவதர் முடிவு செஞ்சு அந்த ராத்திரியா தன்னுடைய சீடர்களை எல்லாம் அழைத்து கொண்டு போட்டதுபடி கிடக்க எடுக்க வேண்டியதை மட்டும் எடுத்துக்கிட்டு எல்லாம் ராத்திரியா மதுரையை விட்டு கிளம்பி போயிருந்தாங்க. இத சொக்கநாத பெருமான் பானபத்திரன் கனவுல சொல்லியிருக்காரு. அரசனுக்கும் தெரிஞ்சு அரசன் பானபத்திரருக்கு மிக மரியாதைகள் எல்லாம் செய்யறாப்ல. அது அப்படிப்பட்ட ஒரு வெளிவந்த கருணையாக சொக்கநாத பெருமான் இருக்கின்றார். அதைத்தான் இதுல அன்னதொன்று அவ்வையின் இசைந்தோன் காண்க, அந்த இனிமையான வீணையில் இசையாக இருக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த இசையில் அந்த பண்களில் ஒன்றான சாதாரி பண்ணை அந்த மதுரை மாநகரத்தில் எல்லோரும் அறியும்படி அவன் இசைத்தான். அப்படிப்பட்ட எழிவந்த கருணையாக அந்த பெருமான் இருக்கின்றான் என்று மணிவாசக பெருமான் அந்த பெருமானினுடைய பெருமைகளை எல்லாம் இவ்வாறு சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.